கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்றைய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு, தங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு, அப்படியே போய் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி கடந்த சில தினங்களாக விராலிமலை விஜயபாஸ்கரும், கரூர் விஜயபாஸ்கரும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள். ஒரு மிகப்பெரிய விழாவாக அது கொண்டாடப்பட்டு, அதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், இன்றைக்கு தவேகாவில் அமைச்சர் அவை முன்னவர், கூடவே கட்சியுடைய பொதுச் செயலர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவர்களோட தலைமையில் ஒரு பெரிய விழா நடந்திருக்கிறது. அதில் 2 விஜயபாஸ்கர்களும் அந்த விழாவில் கட்சியில் ஐக்கியமாகி இருக்காங்க. இதில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் பேசியதிலிருந்து சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாகுது. அதை மட்டும் லேசாக தொட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஒருவர் கட்சியை விட்டு விலகி வெளியில் அவர் சொல்கிறது எல்லாமே அது உண்மைதான், அது அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அவரவர்களுடைய வெர்ஷனை அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் அவசியமாகுது. நீ ஏன் அதிமுக விட்டுட்டு தாவேக்கால சேர்ந்த அப்படின்னு அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இவங்க இன்னும் ரொம்ப கவனமாக இவங்க 2 தரப்புமே, அதாவது கட்சிக்கு சேரும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி, தாவேக்காவை சேர்ந்தவர்களும் சரி, சில விஷயங்களை தொடவே மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த 2 விஜயபாஸ்கர்கள் மீதும் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். இங்கே தூய சக்தி அப்படின்னா அந்த ஊழல் கரை படிந்தவர்களை எப்படி நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம்னு. இதுலேயும் நம்ம இன்னொரு வேறுபாடு எங்கே காமிக்கணும்னா, இதை திமுக கேட்கும் பொழுது நம்ம குபுக்குன்னு சிரிச்சுட்டு விட்டுறணும். ஆனால் திமுக அல்லாத மற்றவர்கள் நமக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. திமுக ஊழலையே திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஊழல் செஞ்சவனை நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கும், சாதாரண பொதுமக்கள் விஜய்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறதே வேற, ஜெயித்து வந்ததற்கு பிறகும் நீங்கள் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நன்கு அறியப்பட்ட ஊழல்வாதிகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறீர்களே அப்படிங்கிற கேள்விக்கு தாவேக்காவிடமிருந்து பதிலே இல்லை. யாரும் நேரடியா விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் முதல்ல எடுத்துக்கணும். அவர் தான் குட்கா புகழ் விஜயபாஸ்கர். அவரை பிடிச்சி, ஏன் நீ குட்கால மட்டுமில்லை இன்னும் பலவற்றிலும் உனக்கு தொடர்ச்சியாக கமிஷன் வந்துட்டு இருந்தது அப்படின்னு அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, உன்னோட கமெண்ட் என்ன அப்படின்னு யாரும் கேட்கல, அவரும் பதில் சொல்லல. மாறாக நீங்கள் ஏன் கட்சியிலிருந்து விலகினீர்கள், ஏன் இந்த கட்சியில் சேர்கிறீர்கள் மாதிரியான கேள்விதான் அவர்கிட்ட போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா அவரை பார்த்து முறைச்சிட்டு இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ மாமல்லபுரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துருவோம். விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் அவருடைய ஆதரவாளர்களோட கட்சியில் இணைந்தார்கள். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம். செங்கோட்டையன் அறிமுக உரையை நிகழ்த்த அப்படியே ஆனந்த், அவர் தானே கட்சியுடைய பொதுச் செயலர், அவர் 2 பேருக்கு இப்போ இருக்கிற புது மாடல் என்னன்னா ரொம்ப அட்ராக்டிவாக அந்த கலர் துண்டுகள் தான். இன்னைக்கு கரை வேட்டிக்குள்ளே போய் அந்த கரையில் கலரை தேடுறதுங்கிறது கஷ்டம். ஆனால் பெரிய துண்டில் திமுக துண்டு, அதிமுக துண்டு, தாவேக்கா துண்டு அதெல்லாம் ரொம்ப பிரபலமாயிருச்சு. கட்சி துண்டு அவருக்கு கொடுத்து அவங்க அந்த துண்டு எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அவங்க சந்தோஷமாக இணைப்பை ஒரு நிகழ்த்தி காட்டிய ஒரு சந்தோஷத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார். இப்போ விஜயபாஸ்கர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தாவேக்காவில் இணையும் முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். வளரல் இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்துருவோம். புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் எல்லாருக்கும் இவர் ஒரு ரெஃபரண்டம் வச்சாரா? இனிமே அதிமுக நமக்கு முன்னேறுவதற்கான வழி இல்லை, வெளில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. யார் எந்த மக்கள்கிட்ட கேட்ட, எவ்வளோ பேர்கிட்ட கேட்ட, என்ன உன்னுடைய சாம்பிள் ஸ்பேஸு, எவ்வளோ பேர்கிட்ட கேட்டால் அவங்க என்னென்னலாம் பதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கேட்க வழியைத்தான் செய்ய முடியும். ஆனாலும் இப்படி ஒரு அடிச்சு விடுதல் அப்படின்னு, அதாவது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு பொய்மை நம்மகிட்ட இருக்குன்னா, ஒரு மனுஷன் இப்படி சொல்றாரு, நான் மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் சேர்ந்தேன்னு. மொத்தம் 13 பேர்கிட்ட கேட்டிருப்பாரு. அவரே ஒரு மிகப்பெரிய வீடு வச்சிருப்பாரு. அதில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. அது கூட இல்லை, இது ஒரு பாவலா தானே. அந்த பாவலாவை சொல்லிட்டு தாவேக்காவில் இணையும் முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம். ஆனால் அதுக்கப்புறம் சொல்றது ஓரளவுக்கு நம்பலாம். தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். ஸோ இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகுது. இதில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்னால் அதிமுகவுமே அந்த இடத்த கொஞ்சம் காலியாக தான் வச்சுருந்தது. அவங்க முதல்ல இணைத்து கொண்டது பாரதிய ஜனதாவை கூட்டணியில். அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு யாருமே வரல. அந்த யாருமே வரலைங்கிறது ரொம்ப பின்னாடி உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, அதுக்கப்புறமா அமமுக வந்தது, அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. அப்போ தான் அப்படி தான் இந்த 4 பேர் உள்ள கூட்டணி வந்தது. ஆனால்
தாவேக வரும் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அதுக்கு எந்த இடத்துல இஷ்யூனா, இப்போ இன்னைக்கு போஸ்ட் எலெக்ஷன் தாவேக, நானே சொல்லியிருக்கேன் இதை, நான் ஐ ஹேவ் டு அக்னாலெட்ஜ், நான் வந்து நிச்சயமாக தாவேக ஒரு முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக நான் பார்க்கல. அவரை ஒரு பவன் கல்யாணா தான் நான் பார்த்தேன். சந்திரபாபு நாயுடு மாதிரி ஏடிஎம்கேயும், திமுக வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியும், ஏன்னா அவங்க தான் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள், நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய அங்கே எப்படி தெலுங்கு தேசம் இருந்ததோ அதே மாதிரி இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அங்கேயும் தெலுங்கு தேசத்துக்கு பாரதிய ஜனதா ஒரு ஜூனியர், ரொம்ப 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 ஜூனியர் பார்ட்னர், இங்கே ஒரு ஜூனியர் பார்ட்னர். ஆனால் இது போதாது, திமுகவை தோற்கடிக்க இது போதாது. பவன் கல்யாண் எப்படி போய் அந்த கூட்டணிக்குள்ள நுழைந்து அதற்கு ஒரு வலுப்படுத்தி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், அங்கதான் டிஃபரன்ஸ் வருது. அவர் ஒரு நடிகர், பவன் கல்யாண் ஒரு நடிகர். அவர் கட்சியில வந்து நான் பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஜனசேனை கட்சி, அவர் வந்து என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு இந்த ஒரு பாலமாக தெலுங்கு தேசத்தையும் பாரதிய ஜனதாவையும் இணைத்து நானும் அதில் கூட சேர்ந்து பயங்கரமாக நாம் வந்து கேம்பெயின் பண்ணி ஒய்எஸ்ஆர் சிபியுடைய ஜெகன்மோகன் ரெட்டியை தோற்கடிப்போம் அப்படின்னு வர்றார். விஜய் அந்த மூவை பண்ணவே இல்லை. விஜய் செகண்ட் பொசிஷனுக்கு போக விரும்பவே இல்லை ஆரம்பத்திலிருந்து. இப்போ நமக்கு தெரியாது, இப்போ வந்து ஏடிஎம்கே தரப்புல இருந்து சி விஜயபாஸ்கர் சொல்றாரு, நாங்க, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட லெட்ஸ் ஒர்க் அவுட் அ டீல் வித் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் தலைமை செவிமடுக்கவில்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து அவருடைய ஆஸ்க் ரொம்ப அதிகமாக இருந்தது. யார் முதல்வர் அப்படிங்கிறதுலேருந்தே ஒரு இஷ்யூ இருந்தது. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து, அப்போ அதுக்கு வந்து எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆனால் ஜனசேனை கட்சியை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் எனக்கு இது கொடு, எனக்கு துணை முதல்வர் கொடு என்று கூட கேட்கவில்லை. சந்திரபாபு நாயுடு தான் வெற்றிக்கு பிறகு அவரை துணை முதல்வர் ஆக்கினார். பட் இங்கே விஷயம் வேற. அடுத்தது தேர்தலுக்கு பின்னரும் இது விஜயபாஸ்கர் தொடர்றார், சி விஜயபாஸ்கர், தமிழக மக்கள் ஏகோபித்த ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கி இருக்கிறார்கள், எனவே நாம் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். இது எதுக்குன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நம்ம 3வது இடத்துக்கு வந்தாச்சு, நம்பர் 1 பிளேஸ்ல தாவேகா இருக்கு, நாமே போய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று சொன்னோம். அதற்கும் தலைமை செவிமடுக்கவில்லை. மாறாக எம்ஜிஆரால் தீய சக்தி என அடையாளம் காட்டப்பட்ட திமுகவோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்றதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதில் அதிமுகலேயே இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசத்தை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய உதயகுமார் போன்றவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இப்படி ஒன்று நடந்ததாக பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆமா செஞ்சோம், என்னாச்சு இப்ப என்று அவர்கள் சொல்லவதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கவில்லை, ஸ்டாலின் வாயை திறக்கவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட மீதி எல்லாருமே சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஐயுஎம்எல்லுடைய காதர் மொய்தீன் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டாரு இப்போ புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு. காங்கிரஸ் அதை லேசாக கோடி காட்டிச்சு. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மொத்தம் 4 வருஷம் சொல்லிட்டாரு. இல்லை இருந்துச்சு, ஆமாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை இல்லை இல்லவே இல்லை, அது வேறு யாரோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து சொல்லலாமா வேண்டாமா, காட்டி கொடுக்கலாமா வேண்டாமா, உண்மையை வெளிச்சம் போட்டு சொல்லிடலாமா, மற்றவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவர் அது ஒரு மாதிரி ஒத்துக்கிட்டார். இப்போ 100% இவங்க எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப தெளிவாக திமுக அதிமுக கைகோர்க்க முயன்றிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு ஒன்லைனர் தான், அதுவும் அவர்கள் இருவரால் தனிப்பட்டதாக முடிந்திருக்கவில்லை. அதற்கும் இதே கூட்டணி கட்சிகளுடைய உதவி தேவைப்பட்டது. அதுதான் கூட்டணி கட்சிகள் திமுகவிடமிருந்து விலகுவதற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறது. திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியை பிடிக்க நாமெல்லாம் உதவி செய்யணுமா, அல்லது தாவேகாவுக்கு நேராக போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முடிவு செய்யணுமா? அதில் வந்து கிடுகிடுகிடுன்னு அது இன் ஸ்டேஜஸ் அவங்க அதை முடிவு பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ளேருந்து ஸ்பிளிட் ஆகி வாக்களிக்கிறது. எஸ்பி வேலுமணி தலைமையில், சி வி சண்முகம் தலைமையில் அதை பண்ணுற அந்த 25 பேர் அதை செய்த போது அவங்க சொன்னது இதைத்தான். அது எப்படிங்க திமுகவோட போய் சேரலாம், தீய சக்தி என்று எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவோடுன்னு. அங்கே இந்த இடத்துல வந்து அவர் தீய சக்தின்னு சொன்னதுனால நீங்கள் வந்து இவங்களோட பேச மாட்டீங்களா? அது இல்லை, அது அவர் காலம்லாம் முடிஞ்சு போயிடுது. எம்ஜிஆர் முடிஞ்சு, ஜெயலலிதா முடிஞ்சு, அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. பட் அதில் ஒரு பொலிட்டிக்கல் சூசைட் இருக்குது.
நீங்கள் திமுகவோட சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் உங்களுடைய ஐடென்டிட்டி போயிடும், கம்ப்ளீட்டாக போயிடும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமலேயே போயிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வலுவான தலைமை இல்லாத காரணத்தினால. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரேடியாக விஜயை புகழ்கிறாரு. எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து, அதே மாதிரி வந்து தமிழக அரசியலில் சத்தமின்றி மௌன புரட்சியாக மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியவர். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வரைமுறை இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் புகழ்றது, இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்றது, தமிழக மக்களை தனது நெஞ்சிலே குடியமர்த்தி இருக்கும் ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அதீத புகழ்ச்சி மனப்பான்மை அதெல்லாத்தையும் விட்டுருவோம். நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கு. இது மாதிரி வரிசையா தலைமையில் வாகை சூடுவோம், துணை நிற்போம், உழைப்போம், உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம்லாம் வந்து அப்சல்யூட்லி மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்புறம் சொல்றாரு, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை டெல்டாவில் காட்டுவோம். தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை நாங்கள் அங்கு நடத்துவோம். அது இங்க என்ன, இதுல என்னன்னா வந்து ஒன் ஆஃப் த வீக் பாயிண்ட்ஸ் தாவேக்காவுக்கு இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அவர்களால் எந்த விதத்தில் அவர்கள் மற்ற பல இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்களோ அதற்கு இணையான வெற்றியை டெல்டாவில் பெற முடியவில்லை. அங்கேயுமே அவங்க நிறைய இடங்கள் ஜெயிச்சாங்கன்னாலும் ஒரு ஸ்வீப் அங்கே கொண்டு வர முடியல. இப்போ நிச்சயமாக கரப்ட் இல்லையோ புதுக்கோட்டை மாவட்டத்தை பெரும்பாலும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கக்கூடியவர் தான் சி விஜயபாஸ்கர். அப்போ ஸ்ட்ரீட்டவே அந்த வாக்குகள் எல்லாத்தையும் அவர் வந்து கொண்டு போய் சேர்ப்பார். இதற்கு முன்னால் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் வந்து கரூரில் ஒரு பெரிய ஆள் தான். நீங்கள் என்னென்னா இந்த வேவ் ஒன்று ஒரு மைல்டு வேவ் இருந்த சமயத்துலேயும் திமுகவையும் தாவேக்கவையும் தாண்டி ஜெயித்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும். கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கரும், ராலிமலையில் வந்து சி விஜயபாஸ்கரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவங்க வந்து ஒரு சாலிட் ஓட் பேங்கை பெறக்கூடியவர்கள். உடனே அது வந்து ரெட்டலைக்காக தான் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை. இவர்களுக்கெல்லாம் அந்தந்த ஊர்லேயே அவர்களுக்கு வந்து ஒரு வலிமை இருக்கிறது. இதற்கும் இவர்களுடைய ஊழல் தன்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற அது வேற. இவரும் வந்து தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்பதற்காக அதிமுகவை தொடங்கியவர் எம்ஜிஆர். சேம் டெம்ப்ளேட் போட்டாங்க. ஏன்டா கட்சி விட்டு போன எம்ஜிஆர் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு. அந்த தீய சக்தியோட கூட்டு சேர முயற்சித்தார் எடப்பாடி. அதனால நாங்கள் வெளில வந்துட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. இவரும் அதே தான். உருவாக்கி 2 ஆண்டுகளில் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார் விஜய். இது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மற்ற விஷயங்களுக்கு வர்றார். எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆக்கினோம். இது வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு. இந்த வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்தியாவில் இருக்கிறது போன்ற கட்சி தலைமையை அவங்க பார்க்கறது இல்லை. அவங்கெல்லாம் கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவங்க. நம்ம ஊரில் சுயமரியாதைன்னு சொல்லிக்கிட்டு துளி கூட சுயமரியாதை இல்லாதவர்கள் தான் இந்தியாவில் கட்சியில் இருப்பவர்கள். இப்போ பிரிட்டன்லேயோ அமெரிக்காலேயோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஒரே லெவல் கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க. அதில் அவர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டார். அதனால் அவர் வந்து பிரதமராகிறார். நாளைக்கே அவர் சரியில்லைன்னா நாங்கள் அவரை தூக்கி போடுவோம். கடந்த 10 ஆண்டுகள் அதோட குறைச்சி சுமார் 9 ஆண்டுகளில் 7 பிரதமர்கள் மாறியிருக்கிறார்கள் பிரிட்டனில். அப்போ கட்சியுடைய நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெளியே போக வேண்டியதுதான். இங்கே அதெல்லாம் வெளில போகாமல் நாங்கள் என்னெல்லாமோ கையில் வச்சுக்கிட்டு வெளில போகாமல் நாங்கள் போக்கு காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே. அப்போ இவர் சொல்கிறாரு, நாங்களெல்லாம் சேர்ந்து தான் அவரை பொதுச் செயலாளராக ஆக்கினோம். அப்படின்னா நாங்கள்லாம் ஈக்குவல். ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும், எஸ்பி வேலுமணிக்கும், தங்கமணிக்கும், கரூர் விஜயபாஸ்கருக்கும், ராலிமலை விஜயபாஸ்கருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் 2 வருஷம் முன்னாடி கட்சிக்கு வந்திருப்பீங்க, நான் 2 வருஷம் கழித்து வந்திருப்பேன். நீங்கள் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனது இந்த ஒரு ஆண்டாக இருக்கும், நான் ஆனது வேறு ஆண்டாக இருக்கும். நீங்கள் முதல் முறை அமைச்சரானது ஒரு ஆண்டாக இருக்கும், நான் வேறு ஆண்டாக இருக்கும். அவ்வளோதான். ஆனால் இப்பொழுது நாங்கள்லாம் சேர்த்து அவரை கொண்டு வந்தாலும் இப்பொழுது அவர் தவறான முடிவுகளால் அந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டோம். ஒரு 9 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு வெளிப்படையாக ஒரு திறந்த மடல் ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த 9 பேரும் இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். கூட சிவி சண்முகம் 10 எம்எல்ஏ எனி டைம் கட்சி விட்டு வெளில போவாங்க. 42 ஆண்டுகள் அரசியலில் இருந்தவன் நான் அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றார். கரூரில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றவன் நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் இன்று தாவேக்காவில் இணைந்திருக்கிறோம். இதே தான் சி விஜயபாஸ்கர் சொன்னார். நான் புதுக்கோட்டையிலிருந்து எக்கச்சக்கமானவர்களை நான் அழைத்துக்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ தாவேக்காவுக்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு.
ஒரு தலைவன் சரியான முடிவை எடுக்காவிட்டால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கான உதாரணம் தான் அதிமுகவின் இன்றைய நிலை. அடிமட்ட தொண்டர்களின் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்வர் விஜய் இன்னும் சில தினங்களில் கரூர் வர இருக்கிறார். அந்த கரூர் நிகழ்ச்சியில் இன்னும் அதிக அளவில் தொண்டர்கள் தவேகாவில் இணைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப கரூர் தவேகாவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. பலவேறு நெகட்டிவ்ஸ்ல ஆரம்பிச்சது. அந்த நிகழ்ச்சியில தான் பலர் இறந்து போனார்கள். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கிற விஜயும் நசுக்கினாங்க டிஎம்கே. இன்னைக்கு பரந்தாமன் திமுகலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு கரூர்லேருந்து அவர் சென்னைக்கு வந்த உடனேயே அவர் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. அரெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா இவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இடம் கூட கிடைச்சிருக்காது. அத்தனை பேர் இறந்து போனது. அதில் பலர் அவர்களுடைய குடும்பத்தவர்களே கூட விஜயை மன்னிக்க தயாராக இருந்தார்கள். இப்போ அவர் திரும்பி அங்கே போறாரு. இப்போ அவர் முதல்வராக போய் அத்தனை பேர்ட்டையும் போய் அவர் மன்னிப்பு கேட்க போகிறார். அது ஒரு பயங்கர எமோஷ்னல் மூமெண்ட்டாக மாற்றி அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் இதை எதையுமே என்னுடைய பார்வையிலேருந்து சொல்கிறேன். அது அப்படியே நம்ம லைவ் கவரேஜாக பார்க்க போகிறோம். அப்போ அவுட் அண்ட் அவுட் கிரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு போலீஸும் இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் சேர்ந்து தவேகாவோட உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அத்தனை பேருமாக சேர்ந்து அங்கே நிற்க போகிறார்கள். அதுக்கு நடுவில் உங்களுக்கு கரூரில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய டாயன் செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் தவேகா தரப்பு பயங்கர வேகமாக பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அங்கே எதிர்த்து ஒரு கருப்பு கொடியை காண்பிக்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இருக்க போகிறதில்ல. ஸோ இது எல்லாமே ஒரு பயங்கரமான அரசியல், சுவாரஸ்யமான அரசியல் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.